வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 1991 ஏற்பட்டதை போன்ற பொருளாதார நெருக்கடி ஏற்படாது. பிரதமர் மன்மோகன் சிங் உறுதி. 40க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பு வழக்குகளில் தேடப்பட்ட முக்கிய பயங்கரவாதி அப்துல் கரீம் துண்டா கைது. நேபாள எல்லையில் சுற்றி வளைத்தது டெல்லி போலீஸ். தங்கத்தின் விலை மேலும் ரூபாய் 520 அதிகரிப்பு. 2 நாளில் 1360 ரூபாய் உயர்வு. விரிவான செய்திகள். கடந்த 1991 சந்தித்ததை போன்ற பொருளாதார நெருக்கடி ஏற்படாது என்று கூறியுள்ள பிரதமர் மன்மோகன் சிங், இந்தியாவின் பொருளாதார நிலை ஸ்திரமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு, பங்குச் சந்தைகளின் வீழ்ச்சி போன்றவை நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமிழக்கச் செய்யலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் வரலாறு குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் பிரதமர் மன்மோகன் சிங் பங்கேற்றார். அப்போது தற்போதைய பொருளாதார நிலை குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த மன்மோகன் சிங், கடந்த 1991 ஏற்பட்டதை போன்ற பொருளாதார நெருக்கடி நிலை தற்போது இல்லை என்று மறுத்தார். 1991 காலத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு குறிப்பிட்ட அளவில் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது சர்வதேச சந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அப்போதைய காலகட்டத்தில் 15 நாட்களுக்கு மட்டுமே அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்த நிலையில் தங்கத்தை அடகு வைக்க நேரிட்டது குறித்து குறிப்பிட்ட பிரதமர், தற்போது 6 முதல் 7 மாதங்களுக்கு தேவையான அந்நிய செலாவணி கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே தற்போது இந்தியாவின் நிலை பெரிதும் வலுவாக இருப்பதாகவும் மன்மோகன் சிங் குறிப்பிட்டார். தற்போதைய நடப்பு கணக்கு நிதி பற்றாக்குறை கவலை அளிப்பதை ஒப்புக்கொண்ட பிரதமர், தங்கத்தின் இறக்குமதி அதிக அளவில் இருப்பதே இதற்கு முக்கிய காரணம் என்றும் உற்பத்தி சாராத இதுபோன்ற முதலீடுகளை குறைக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார். இந்தியாவால் 40க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பு வழக்குகளில் தேடப்பட்டு வரும் மிக முக்கிய 20 பயங்கரவாதிகளில் ஒருவனும் தாவூத் இப்ராஹிமின் கூட்டாளியுமான அப்துல் கரீம் துண்டா இந்திய நேபாள எல்லையில் கைது செய்யப்பட்டுள்ளான். 1980 ISIயிடம் பயிற்சி பெற்ற துண்டா 1996 முதல் 1998 வரை டில்லி, பானிபட், சோனாபட், லூதியானா, கான்பூர், வாரணாசி ஆகிய இடங்களில் நடந்த பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவங்களில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்தான். இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 21 பேர் பலியாகினர். 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தொடர் குண்டு வெடிப்புகளுக்கு பின்னர் நேபாளத்துக்கு தப்பிச் சென்ற அப்துல் கரீம் துண்டா, லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் தலைவன் ஜாகிபுர் ரஹ்மான் லக்வியின் நேரடி தளபதியாக மாறினான். அதைத் தொடர்ந்து இந்த அமைப்பின் வெடிகுண்டு பிரிவின் தலைவனாகவும் மாறினான். 2000வது ஆண்டில் துண்டா கொல்லப்பட்டதாக வெளியான செய்திகளை அடுத்து இவனை தேடுவதை இந்திய புலனாய்வு அமைப்பினர் நிறுத்தினர். ஆனால் 2003 பாகிஸ்தானின் லாகூரில் இவனது நடமாட்டம் அறியப்பட்டது. மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவால் தேடப்படும் பயங்கரவாதிகளின் பட்டியல் பாகிஸ்தானிடம் அளிக்கப்பட்டது. அதில் 15வது இடத்தில் இருந்தவன் துண்டா. மும்பை சங்கிலி தொடர் குண்டுவெடிப்பு சதிகாரன் தாவூத் இப்ராஹிம் கூட்டாளியாகவும் துண்டா செயல்பட்டு வந்தான். தற்போது 70 வயதாகும் அப்துல் கரீம் துண்டா இந்திய நேபாள எல்லையில் டெல்லி சிறப்பு போலீஸ் படையால் கைது செய்யப்பட்டு சனிக்கிழமை அன்று டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான். ஆசிரியர் தகுதி தேர்விற்கான முதல் தாளை தமிழகம் முழுவதும் 2,68,000 பேர் எழுதினர். கேள்வித்தாள் எளிதாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கருத்து தெரிவித்தனர். தமிழகத்தில் காலியாக உள்ள 14,000க்கும் மேற்பட்ட இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்வு சனிக்கிழமை அன்று மாநிலம் முழுவதும் 32 மாவட்டங்களில் நடைபெற்றது. முதல் நாளன்று நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வை தமிழகம் முழுவதும் 687 மையங்களில் 2,67,957 பேர் எழுதினர். சென்னை மாவட்டத்தில் மட்டும் முதல் தாளை 27 மையங்களில் 9,000 பேர் எழுதினர். புதுச்சேரியில் 12 மையங்களில் 3,952 பேர் இத்தேர்வை எழுதினர். மாவட்ட கலெக்டர் தலைமையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் முதல்நிலை கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கல்வித்துறை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் உட்பட 71,000 பேர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேர்வை சென்னை மாவட்ட கலெக்டர் சுந்தரவள்ளி, வருவாய்த்துறை அலுவலர் சீதா லட்சுமி ஆகியோர் பார்வையிட்டனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கான முதல் தாள் எளிமையாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கருத்து தெரிவித்தனர். லாஸ்ட் क्वेश्चन पेपर
விட இந்த வருஷம் கொஷின் பேப்பர் நல்லா ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா தமிழில் மட்டும் இலக்கணம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. லாஸ்ட் இயர் எக்ஸாமை கம்பேர் பண்ணதை விட இந்த வருஷம் ஈஸியாக தான் இருந்தது எக்ஸாம். போன எக்ஸாமோட அந்த எக்ஸாம் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தான் தெரியுது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இருந்ததுலேயும் தமிழ் எனக்கு ஈஸியாக இருந்தது. தமிழ் சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அதை விட எங்களுக்கு சோசியல் சயின்ஸ் இதெல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஸோ இந்த போன தடவை இந்த தடவை நான் மார்க் அதிகமாக எடுத்து பாஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக நம்புறேன் நான். ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெற உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கான 2ஆம் தாள் தேர்வை மாநிலம் முழுவதும் 1060 மையங்களில் 4,11,635 பேர் எழுத உள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவோரில் 73% பேர் பெண்கள் என்பதும் 27% பேர் மட்டுமே ஆண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரத்தில் நுழைந்துள்ள யானைகள் கூட்டத்தை விரட்டியடிக்கும் முயற்சி தோல்வியடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் மலை கிராமங்களில் சுற்றித் திரிந்த ஒரு குட்டி யானை உட்பட 6 யானைகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்திற்குள் நுழைந்தன. மணலூர்பேட்டை பகுதியில் புகுந்த யானைகள் அங்குள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் பட்டாசுகளை வெடித்து யானைகளை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் களத்தில் இறங்கியும் யானைகளை விரட்டும் முயற்சி தோல்வியடைந்தது. தற்போது யானைகள் கூட்டம் கூபனூர் ஏரி பகுதியில் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். உடனடியாக யானைகளை விரட்ட மாவட்ட நிர்வாகம் மாற்று நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரதிய ஜனதா முன்னாள் எம்எல்ஏவை துப்பாக்கியால் சுட்டு கொள்ளையடித்த சம்பவம் குர்கானில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூர் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ராமச்சந்திர மௌரியா டெல்லி குர்கானில் வசித்து வருகிறார். குர்கானில் உள்ள டவுன் பிளாசா ஹோட்டல் அருகே தனது நண்பருடன் BMW காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது போலீஸ் போன்ற தோற்றத்தில் இருந்த சிலர் காரை மறித்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட மோதலில் ராமச்சந்திர மௌரியாவை துப்பாக்கியால் சுட்ட கும்பல் அவரிடம் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றது. ராமச்சந்திர மௌரியாவின் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது. காயமடைந்த முன்னாள் எம்எல்ஏ தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குர்கானில் பட்டப்பகலில் நடந்த இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடல்நிலை சரியில்லாத மனைவியுடன் ஆதரவற்ற நிலையில் பயணியர் நிழற்குடையில் பரிதவித்து வருகின்றனர் வயதான தம்பதியினர். தென்னையை வைத்தால் இளநீரு, பிள்ளையை பெத்தால் கண்ணீரு என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப கண்ணீருடன் ஆதரவற்ற நிலையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் கணபதி முத்துலட்சுமி என்ற முதிய தம்பதி. தேனி பெரியகுளம் சாலையில் உள்ளது அன்னஞ்சி என்ற கிராமம். இப்பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் காவலராக பணிபுரிந்து வந்தார் கணபதி. பெற்ற மகனே ஒதுக்கிவிட்டதால் கடந்த 20 ஆண்டுகளாக வாடகை வீட்டில் வசித்து வந்த இந்த தம்பதியர் தற்போது வசிப்பது சாலை ஓரத்தில் உள்ள பயணிகள் நிழற்குடை. சில மாதங்களுக்கு முன்பு கணபதியின் மனைவி முத்துலட்சுமி 2 கால்களும் செயல் இழந்து படுத்த படுக்கையாகிவிட்டார். வீட்டு உரிமையாளர் அவர்களை வெளியேற்றிவிட இப்போது பயணிகள் நிழற்குடையில் தஞ்சம் அடைந்துள்ளனர். 20 வருஷமா அன்னஞ்சியில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். வீட்டுக்காரம்மாளுக்கு உடம்புக்கு முடியாததுனால ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தேன். இப்போ அது உடம்புக்கு முடியாம கிடக்கு. பஸ் ஸ்டாண்டில் அன்னஞ்சி விளக்கு பஸ் ஸ்டாண்டில் படுக்க போட்டுருக்கேன். எனக்கு வேற எங்கேயும் வேலை வெட்டிக்கு போகவும் முடியலை. அதனால அரசு பார்த்து ஏதாவது உதவி செஞ்சா அதை ஏற்றுக்கிற தயாரா. பரிதாபப்பட்டு யாராவது சாப்பாடு கொடுத்தால் படுத்தபடி உள்ள மனைவிக்கு சாப்பாடு ஊட்டி விடுவதிலிருந்து அவரின் அன்றாட பணிவிடைகளை செய்து வரும் கணபதி வேலைக்கும் செல்ல முடியாத நிலை. இவர்களின் பரிதாப நிலையை பார்த்து மனமிறங்கி பொதுமக்கள் தரும் 5 ரூபாய் 10 ரூபாயை கொண்டும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் தரும் உணவையும் உட்கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். ஆதரவற்ற இந்த தம்பதியினரை அரசு அதிகாரிகள் முன் வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நம்ம மாதிரி பாவம் பார்த்து ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுத்தோம்னா 2 இட்லி வாங்கி சாப்பிட்டு அந்த ஊரே அந்த அவங்க வீட்டுக்காரமாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அரசு வந்து ஒரு காப்பு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த அம்மாவுக்கு வந்து கைகால் வந்து வழங்குறது இல்லை. அந்த அம்மாவுக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. உறவினர்
யாரும் இல்லை. இப்போதைக்கு அந்த கணவரையும் பார்த்துட்டு இருக்காரு, அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி வந்து அவங்க பாத்ரூம் போகிறது வசதியெல்லாம் அவர் கணவரையும் தூக்கிட்டு போய் எல்லாம் அவங்க அந்த அம்மாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே வேலைக்கு போகிறவங்க வந்து உணவு இதெல்லாம் அவங்க ஏதோ முடிஞ்சாலும் ஒரு மனித செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு மருத்துவமனையை அணுகியும் தனது மனைவியின் செயலிழந்த கால்களை குணப்படுத்த முடியாமல் யாருடைய ஆதரவின்றியும் பரிதாபமாக வாழ்ந்து வரும் இந்த வயதான தம்பதியரை காக்க அரசாங்கமோ தொண்டு நிறுவனங்களோ முன்வந்தால் இவர்களின் கண்ணீர் துடைக்கப்படும். உலக தரவரிசை பட்டியலில் 10ஆம் இடத்தை பிடித்த இந்திய இளம் பேட்மிண்டன் வீராங்கனை சிந்து இவ்வளவு சீக்கிரம் டாப் 10இல் இடம்பெறுவேன் என்று நினைக்கவே இல்லை என பெருமிதத்துடன் கூறினார். அண்மையில் சீனாவில் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது. இதில் ஒற்றையர் பிரிவில் ஹைதராபாத் வீராங்கனை PV சிந்து வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்நிலையில் உலக பேட்மிண்டன் பெடரேஷன் வியாழனன்று தரவரிசை பட்டியலை வெளியிட்டது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிந்துவுக்கு 10வது இடம் கிடைத்துள்ளது. இதற்கு முன் 12வது இடத்தில் இருந்த சிந்து உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்றதால் 2 இடங்கள் முன்னேறி டாப் 10இல் இடம்பெற்றுள்ளார். இதுபற்றி நிருபர்களிடம் பேசிய சிந்து இவ்வளவு சீக்கிரத்தில் டாப் 10இல் இடத்தை பிடிப்பேன் என்று நினைக்கவே இல்லை என்று பெருமிதத்துடன் கூறினார். Actually, I thought by the end of this year I would come into top 10, but then I have come into top 10 already. So I've just not think anything, just the IPL right now, and then let me think slowly. தற்போது நடந்து வரும் IBL எனப்படும் இந்தியன் பேட்மிண்டன் லீக் போட்டியில் லக்னோ ஆவாதே வாரியர்ஸ் அணிக்காக ஆடிவரும் சிந்து ஹைதராபாத் ஹாட் ஷாட்ஸ் அணியின் சாய்னா நேவாலிடம் நேர் செட் கணக்கில் தோல்வியை தழுவினார். சாய்னாவுக்கு எதிராக ஆடிய போது எந்த நெருக்கடியும் தனக்கு இல்லை என்று சிந்து கூறினார். साइना का पहले मैच था तो फर्स्ट टाइम खेल रही हूँ. Of course वो सीनियर प्लेयर है, she is very good player and she is really playing well. She is performing very well. तो प्रेशर ऐसा कुछ नहीं था. It was just I should play my game and 100% लगा था खेलना है तो ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற சாய்னாவும் உலக சாம்பியன்ஷிப்பில் வெண்கலம் வென்ற சிந்துவும் மோதிய போட்டி பேட்மிண்டன் ரசிகர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. சாய்னா நேவால் உலக தரவரிசை பட்டியலில் 4வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று 2வது நாளாக ஒரு சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களில் ஒரு சவரன் தங்கம் 1360 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து 2வது நாளாக அதிகரித்திருந்தது. வெள்ளியன்று ஒரு சவரன் தங்கம் 840 ரூபாய் அதிகரித்த நிலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை மேலும் 520 ரூபாய் அதிகரித்தது. சனிக்கிழமையன்று ஒரு சவரன் தங்கம் 23,568 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 2,946 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலையும் 2வது நாளாக உயர்ந்திருந்தது. சனிக்கிழமையன்று வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு மேலும் 80 காசுகள் அதிகரித்தது. 1 கிராம் வெள்ளி 55 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 51,630 ரூபாயாக இருந்தது. கடந்த 9 மாதங்களுக்கு பின்னர் தங்கத்தின் விலை மீண்டும் அதிரடியாக உயர்ந்து வருவது பொதுமக்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு அவரது ஆட்சி துவங்கியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதமும் திருவிழா நடைபெறுகிறது. இங்கு நடக்கும் ஆவணி மூல திருவிழாவும் பிரசித்தி பெற்றது. கடந்த 4ஆம் தேதி ஆவணி மூல திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி வெள்ளியன்று இரவு கோலாகலமாக நடந்தது. முன்னதாக சுவாமி சந்நிதியில் 6 கால் பீடத்தில் அமைக்கப்பட்ட அலங்கார மேடையில் மீனாட்சி அம்மன், சுவாமி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். அப்பொழுது சுவாமியின் விலை உயர்ந்த கற்கள் பதித்த கிரீடத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அர்ச்சனை செய்து சந்தனம் குங்குமமிட்டு சுவாமிக்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டது. பின்னர் சுவாமி செங்கோல் பெறும் நிகழ்ச்சி நடந்தது. சுவாமியிடமிருந்து செங்கோலை பெற்ற கருமுத்து கண்ணன் சுவாமி சந்நிதி 2ஆம் பிரகாரத்தை வலம் வந்து சுந்தரேஸ்வரரிடம் சமர்ப்பித்தார். இதையடுத்து சுந்தரேஸ்வரர் பக்தர்களுக்கு பட்டாபிஷேக கோலத்தில் காட்சியளித்தார். அப்போது பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. ஆவணி திருவிழா என்பது அருள்மிகு சுந்தரேச பெருமானை முக்கியப்படுத்தி நிகழ்கின்ற திருவிழா நிகழ்ச்சிகளாகும். எம்பெருமான்
பல்வேறு லீலை நிகழ்ச்சிகளை பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து இன்றைக்கு சுவாமியிடமிருந்து சுந்தரேச பெருமானிடம் மதுரையினுடைய ஆட்சி வருவதாக தத்துவம். அதற்கான நிகழ்ச்சி இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான திருவிழாவான விட்டுக்கு மண் சுமக்கின்ற திருவிழா இன்னும் 2 நாட்கள் நடைபெற இருக்கிறது. வெள்ளிக்கிழமை முதல் மதுரையில் சுவாமி சுந்தரேஸ்வரர் ஆட்சி செய்ய துவங்கியதாக ஐதீகம். இவரது ஆட்சி சித்திரை மாதம் வரை நடைபெறும். சித்திரை மாதத்திலிருந்து மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு அன்று முதல் ஆவணி மாதம் வரை மீனாட்சி ஆட்சி நடைபெறும். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.